இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, நான் பாடப்போகிற பாடல், கொடுக்கப்படுற செய்தி இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தகப்பனே, மியூசிக் போடுற தம்பியும் கூட ஆசீர்வதிங்க. தகப்பனே, ஆவியானவரே, ஏசப்பா, எனக்கு வசனங்களை ஏவித்தாங்க. என் கூட நீங்கள் பேசுங்க, என்னையும் மறைச்சிக்கங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். முதல்ல ஒரு பாடல், அதாவது இந்த பாட்டு நான் ஏற்றின ஒரு பாடல் தான். ஐஸ்வர்யம் அந்த தலைப்பில் இந்த பாட்டு நான் எழுதியிருக்கேன். முதல்ல ஒரு பாடல்.
கன்மலையே நியாயாதிபதி இயேசு. ஆலோசனை கர்த்தரே நித்திய கன்மலையே நியாயாதிபதி இயேசுவே. ஐஸ்வர்ய சம்மன்னரே ஆலோசனை கர்த்தரே நித்திய கன்மலையே சம்மன்னரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தலைப்பு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் எல்லாரும் ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம், அப்படி தானே? ஆனால் எல்லாரும் ஐஸ்வர்யமாக இருக்கிறது இல்லை. நிறைய பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, ஏழை இருக்காங்க, ஒன்றும் இல்லாதவங்க இருக்காங்க, அதாவது யாசித்து இருக்கவங்களும் இருக்காங்க. உலகத்தில் பல ரகமான மக்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம விரும்புகிறது ஐஸ்வர்யம் தான் விரும்புவோம், புரியுதா? இப்போ முதல்ல ஐஸ்வர்யம்னா என்ன, எப்படி இந்த ஐஸ்வர்யத்தை யார் நமக்கு தருவாங்க, என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்குது? அளவற்ற ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம், எல்லா ஐஸ்வர்யத்தை உடையவராக இருக்காங்க, ஐஸ்வர்ய சம்மன்னராக இருக்காங்க. என்ன பார்க்கலாம்? உபாகமம் 8:17 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. இன்னும் அதில் 8:18 உபாகத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையின்படி உறுதிப்படுத்தியிருக்கிற போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனையும் உனக்கு கொடுக்கிறார். இப்போ நம்ம பார்க்கோம். முதல்ல என்னென்னா, உபாகமம் 8:17 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து தந்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீங்கள் நினைக்கலாம், இப்போ நீங்கள் பெரிய ஆளாயிட்டீங்கப்பா, இந்த உலகத்தில் இந்தியாவில் தமிழ்நாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஆளாயிட்டீங்க, ஐஸ்வர்யம் இருக்குது, நல்ல ஐஸ்வர்யம், பர்சனாலிட்டி என்ன, உங்களுக்கு நல்ல உடல் அழகு, அந்தஸ்து, பணம், பதவி, பட்டம், வீடு, காரு, பங்களா, அப்புறம் சுகபோகமான வாழ்க்கை, ஏசி, அப்புறம் நல்ல மாளிகைகள், அரண்மனை எல்லாம் இருக்குது. அப்போது நீ இந்த சம்பாத்தியத்தை என் கைபலன், இந்த ஐஸ்வர்யத்தை என் கைபலன் என்று எனக்கு சம்பாதித்து தந்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாதபடிக்கு எச்சரி. உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாத, இது எனக்கு நான் தான் சம்பாதிச்சேன், ஏன் கைபலன், ஏன் பலன், ஏன் அழகு, என்னால் தான் அப்படி நீ உன் மனசில் சொல்லாமல் எச்சரிக்கையாக இரு.
அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதில் பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கர்த்தரை நினைங்க. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உடன்படிக்கையின்படி படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு என்ன உனக்கு உண்டாய் இருக்கிறவைகளை ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை உனக்கு கொடுக்கிறவர். அவர் தான் கொடுக்காங்கம்மா. நம் தேவனாகிய கர்த்தர் தான் கொடுக்காங்க நம்ம சம்பாதிக்கக்கூடிய பலன், ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாம் எப்படி சம்பாதிக்கணுமோ அதுக்குரிய பலன் அவங்க தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த பாருங்கள், 7 வயசில் எனக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டு, சரி கண்ணு தெரியாமல் போனால் அப்படியே போயிருந்துருக்கலாம். எங்கனையாவது எங்கள் தாய் தப்ப எங்கனையாவது என்னை போட்டிருக்கலாம். ஆனால் அப்படி போடலை. ஆண்டவருடைய பெரிய கிருபை, அவங்க கொடுத்த கிருபையால் தான் நான் அந்த ஸ்கூலில் படித்து, பாளையங்கோட்டையில் 8th வரைக்கும் படித்து, சென்னையில் போய் படித்து, மேற்படிப்பை படித்து, டீச்சர் ட்ரைனிங் படித்து, பிஎட் எம்எட் எல்லாம் படிக்கிறதுக்கு யார் கிருபை கொடுத்தது? நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிருபை கொடுக்கலன்னா நான் அப்படி வந்திருக்க முடியுமா? எத்தனை இடத்துல நான் தவறி எப்போவே நான் அணிஞ்சிருக்க முடியும்? நம் தேவனாகிய கர்த்தர் தான் எனக்கு இப்படிப்பட்ட கை பலனை, இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தாங்க, இவ்வளோ இந்த அந்தஸ்தை கொடுத்தாங்க, நல்ல கவர்மெண்ட் போஸ்ட்டை கொடுத்தாங்க, இவ்வளோ நல்ல வேலை ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எனக்கு கிருபையை கொடுத்தாங்க, பலனை கொடுத்தாங்க. இப்போவும் ஆண்டவர் எனக்கு பென்ஷனை கொடுக்குறாங்க. இது எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஒரு செகண்ட் நமக்கு ஏதாவது ஒரு நோயோ காய்ச்சலோ ஏதோ நம்ம போயிட்டோன்னா நம்ம என்னம்மா செய்ய முடியும்? நம்ம வேலையை தொடர்ந்து பார்க்க முடியுமா? நமக்கு லீவ் போடாமல் வேலை பார்க்கணுன்னா இது ஆண்டவருடைய பெரிய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. நான் மெடிக்கல் லீவு ரொம்ப எடுக்கலைன்னா அது ஆண்டவருடைய பெரிய கிருபையால் தான் நான் ரொம்ப மெடிக்கல் லீவ் எடுக்காமல் ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. எனக்கு அவ்வளோ பலன், கை பலன், எனக்கு நடக்கக்கூடிய பலன், உட்காரக்கூடிய பலன், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பலன் எல்லாம் எங்கள் ஆண்டவர் தான் தந்தாங்க. இந்த உணவு, பதவி, இந்த பணம் எல்லாம் எனக்கு ஆண்டவர் தான் தந்தாங்க. பிரியமானவங்களே, அதே மாதிரி நீங்களும் அப்படி தான் நினைக்கணும். ஏதோ நம்ம வானத்துலேருந்து குதிச்சிட்டோம், இப்போ நீங்கள் பெரிய பணக்காரனாக இருக்குன்னா, சிலர் பாதியிலே பணக்காரனாக இருப்பாங்க, திடீர் பணக்காரங்களாக இருப்பாங்க, சிலர் ஆரம்பத்துலேருந்தே பணக்காரமாக இருப்பாங்க. எல்லாம் ஆண்டவருடைய கிருபைதாம்மா. நான் சம்பாதிச்சேன், நான் செஞ்சேன், நான் அப்படி நீங்கள் அந்த ஒரு உணர்வே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு 10 ரூபா கூட உங்களுக்கு கிடைச்சா இது ஆண்டவர் கொடுத்த சொத்து. 10 லட்சம் ரூபா கிடைச்சாலும் ஆண்டவர் கொடுத்த சொத்து. வீடு கொடுத்தாலும் ஆண்டவர் கொடுத்த சொத்து. வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தாங்க. அப்படி நீங்கள் மாறு தட்டி சொல்லணும். புரியுதா? ஒரு நடிகன் இருந்தான், பெரிய சினிமா நடிகன். அவன் ரொம்ப பிரபலியமான நடிகன். புரியுதா? அவன் பெரிய பத்மஸ்ரீ விருது, பெரிய பெரிய அவார்டுகள்லாம் வாங்கினான். அப்போ அந்த பத்திரிகை நிருபர் கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு இவ்வளோ அவார்ட்லாம் கிடைக்க, நீங்கள் இவ்வளோ தூரம் நடிச்சிருக்கீங்களா ஐயா, அது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது? இவ்வளோ சம்பாத்தியம் எப்படி பண்ணுனீங்க அப்படின்னு கேட்கும்போது நடிகன் சொன்னான், அது ஏன் பணம், ஏன் சொத்து, ஏன் திறமை, ஏன் பலன், எனக்கு இவ்வளோ அவார்டு கிடைச்சிருக்கு, இவ்வளோ பணம் இருக்குது, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு பெருமையோடு சொன்னான். பிரியமானவர்களே, அவன் மறைச்சு போயிட்டான். இப்போ இல்லை, நம்மக்கிட்ட அந்த ஆள் இல்லை, மறைச்சிட்டாரு. நான் சொல்கிறேன் பாரு, இப்படி சொல்லலாமா? நமக்கு நம்ம ஜீவனை கொடுத்தது, எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தது இயேசு. அப்புறம் நம்ம அடிப்படை எல்லாமே நமக்கு அஸ்திவாரமே கொடுத்தது இயேசு தான். அதை எப்படி இவன் நான் செஞ்சேன்னு எப்படி சொல்ல முடியும்? பெரிய நடிகன் ஆகிட்டா அதில் அது என்ன இருக்குது? எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது தானே. பெரிய பணக்காரன்னா அவங்களுக்கு ஒரு கொம்பா? எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில் ஒன்று தானே. எல்லாருக்கும் மரணம் சம்பவிக்கும்ல. நான் உலகத்திலே பெரிய பணக்காரன், மரணம் வந்தால் இல்லை நான் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு வரேன் போ அப்படின்னு மரணத்தை தள்ள முடியுமா? இன்னும் பார்த்துக்கங்க. ஐஸ்வர்யம் நான் தான் சம்பாதிச்சேன்னு சொல்லாதீங்க. அடுத்தது 1 ராஜாக்களில் 3:11 சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் தேவன் அவனை நோக்கி என்ன செஞ்சான்னா, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் பிற ஞானம்
நியாயம் விசாரிப்பதற்கு என்ன ஞானத்தை உனக்கு கேட்டபடியினால் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க. அப்போ சாலமன் ராஜாட்ட வந்து ஆண்டவர் வந்து உனக்கு என்ன வேணும் கர்த்தர் கேட்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு இந்த மக்களை ஆளக்கூடிய ஞானத்தை தாங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ உனக்கு ஐஸ்வர்யத்தை கேட்கல, உனக்கு பெரிய சம்பாத்தியம் வேணும்னு கேட்கல, உன் சத்துருக்கள் பிராணனை கேட்கல, ஆனால் நீ ஞானத்தை கேட்ட, அதனால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தந்தேன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒருவேளை ஆண்டவர் இயேசு உங்ககிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் பெரிய ஐஸ்வர்யம் அது இதுன்னு கேட்காதீங்க, எனக்கு நித்திய ஜீவன் தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் வந்து நித்திய ஜீவன் மாத்திரமல்ல மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வந்து நமக்கு தர வல்லவராக இருக்காங்க. அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு தான் சாலமன் ராஜா அவன் பெருமை பாராட்டலை, புரியுதா, எல்லாருக்கும் கொடுத்தான். சிலருக்கு ஐஸ்வர்யம் வந்துட்டு பெருமை பாராட்டுவாங்கல்ல, அவன் அப்படிலாம் செய்யலை. அடுத்தது 1 ராஜாக்கள் 2:20-23 பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவின் சாலோமன் என்ன ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். புரியுதா, சாலோமனுக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு ராஜா இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின்னாடி இப்படி ஒரு ராஜா இருந்ததும் இல்லை. அவன் வந்து என்னது சகல ஞானத்தில் ஐஸ்வர்யத்துலலாம் சிறந்திருந்தான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் வந்து அப்படி ஒரு ராஜாவை இருந்தால் கூட முதல்ல வந்து ஆண்டவரை சார்ந்திருந்தான், ஆண்டவற்றை எல்லாம் கேட்டு செய்வான். அவன் வந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக வாழ்ந்தான். புரியுதா, ஆண்டவரை சார்ந்திருந்தான். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் ஆரம்பத்தில் கீழ்ப்படிஞ்சான். கர்த்தர் ஆலயத்தை கட்ட சொன்னாங்க, கட்டுனான். அதில் வந்து எல்லாவற்றையும் ஆலயத்தில் செலவழித்து கர்த்தருக்காக அவன் எழும்பி பிரகாசித்ததுனால ஆண்டவர் வந்து அவனுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்ய சம்பத்தை கொடுத்தாங்க. அது மாதிரி நம்மளும் ஆண்டவருக்குள்ளே நம்ம நெருங்கி ஜீவிக்கும் போது நமக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் தருவாங்க, ஞானத்தையும் தருவாங்க. அடுத்தது 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், என்ன எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு அப்படின்னு அவரையே மேன்மைப்படுத்தவும் யாரையும் மேன்மைப்படுத்தவும் தாழ்த்தவும் அவரால் ஆகும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு ராஜா என்ன சொல்கிறாங்கன்னா, யாரையும் உங்களால் வந்து தாழ்த்தவும் முடியும் மேன்மைப்படுத்தவும் முடியும், அதனால் நீங்கள் தான் எல்லாருக்கும் வந்து என்ன செய்கிறீங்க ஐஸ்வர்யத்தை கொடுக்கீங்க அப்படின்னு ராஜா சொல்லும்போது எல்லாரும் அதுக்கு அடிப்பணிகிறாங்க. அது மாதிரி நம்ம கர்த்தர் தான் நம்மளை வந்து ஆளுகை செய்கிறவங்க. என்னமோ நம்ம தான் ஒரு பெரிய பணக்காரங்களாம் நீங்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களையே நீங்கள் ஆண்டுக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. எல்லாரையுமே நம் தேவனாகிய கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறாங்க. அவங்க ஐஸ்வர்யத்தை கொடுக்குறதும் அவங்க தான், ஞானத்தை கொடுக்குறதும் அவங்க தான். அதனால் அவங்கள நம்ம என்ன செய்யணும், சேவிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1 நாளாகமம் 29:28 இதில் என்ன சொல்கிறான்னா, மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய சாலமன் அவன் ஸ்நானத்திலே அரசாண்டான். இது வந்து தாவீது வந்து ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். கர்த்தர் வந்து தாவீதுக்கும் வந்து எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாங்க. ஒரு தடவை பாவம் செஞ்சால் கூட அதுலேருந்து அவன் வந்து மீண்டு திரும்ப பரிசுத்தமான வாழ்ந்தான். தாவீதை வந்து ஆண்டவர் சொன்னாங்க, நீ என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன்னு சொன்னாங்க. தாவீது எல்லாவற்றிலும் நல்ல ஒரு பரிசுத்தவனாகவும் இருந்தான், அதே மாதிரி ஐஸ்வர்யவனாகவும் இருந்தான். தாவீது ஒரு இடத்துல சொல்கிறான், ஆண்டவரே என்னை நீங்கள் பாதி வயசுலேயே எடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு கேட்கான். அந்த தாவீது கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தாவீதுக்கும் ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுத்தாங்க, ஞானத்தையும் கொடுத்தாங்க. அவனை முதிர் வயது வரைக்கும் வச்சு அவனை முதிர் வயதில் அவன் மறிக்கக்கூடிய அளவுக்கு அவனை பண்ணாங்க. பூரண வயதுள்ளவனாய் மறித்தான்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி அதுக்கடுத்து அவன் ஸ்தானத்தில் வந்து சாலமன் வர்றாரு. புரியுதா, சாலமன் வந்து என்ன செய்கிறாங்க, அரசாடுறாங்க. அது மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக, ஆண்டவரையே சேவிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கே நம்ம வந்து நம்மளை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் வந்து நமக்கு கீழ்ப்படிஞ்சு நமக்கு
வேண்டிய எல்லா சம்பத்துகளையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்காங்க. அடுத்தது 2 நாளாகமம் 1:1 சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாவாகிலும் உனக்கு பின் இருந்த ராஜாவாகிலும் அவர்களுக்கு இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உனக்கு நான் தருவேன் என்றார். திரும்ப சொல்றாருன்னா, உனக்கு தருவேன். அதாவது இதுக்கு முன்னால் உள்ள ராஜாவும் சரி, அது இனிமேல் வரப்போகிற ராஜாவுக்கும் இல்லாத ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன். ஏன் அப்படின்னா, நீ அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ என்னை விட்டு நீ பின்வாங்கி போயிடக்கூடாது. நீ என்னையே நீ சேவிக்கும் போது உனக்கு நான் எல்லா ஐஸ்வர்யத்தையும் நான் தருவேன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் நமக்கும் ஆண்டவர் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் நம்ம இருக்கும்போது நம்ம கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நமக்கு சம்பூரணமாக கொடுக்கிற தேவன். சங்கீதம் 49:6 தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற, அதாவது தங்கள் செல்வத்தை நம்பி தாவீது ராஜா சொல்கிறான். இப்போ நீங்கள் ஒருவேளை இருக்கீங்க, உங்களுக்கு செல்வம் இருக்குது, நிறைய செல்வம் இருக்குப்பா, உங்களால் அதை அனுபவிக்கவே முடியலை. ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட வீடு, வீட்டுக்கு மேலே வீடு, பணத்துக்கு மேலே பணம், ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், இதெல்லாம் இருந்தா இந்த செல்வத்தையே நீங்கள் நம்பி திரளான ஐஸ்வர்யத்தின் மேல் பெருமை பாராட்டுகிற. ஐஸ்வர்யம் எனக்கு இவ்வளோ இருக்குப்பா, அன்னைக்கு நேபுகாத்நேச்சார் பெருமை பாராட்டின பாரு, அது மாதிரி நீ பெருமை பாராட்டாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது, எனக்கு இவ்வளோ செல்வம் இருக்குது, இந்த செல்வத்தை நம்பாதீங்கம்மா. செல்வம் ஒரே செகண்டில் போயிடும். இது நிலையற்ற செல்வம், இது நிலையற்ற செல்வம், நிலையற்ற ஐஸ்வர்யம், நிலையற்ற ஒரு சம்பத்து. இதில் நினச்சி நம்ம பெருமை பாராட்டிகிட்டு இருந்தோம்னா நம்ம பெரிய அழிவை சம்பாதிப்போம் பிரியமானவர்களே. என்ன, அதனால் நம்ம அதை குறிச்செல்லாம் நம்ம பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது அழிஞ்சு போகக்கூடியது. ஒரு செல்வத்தை நம்பி நீ இருக்காத. ஆண்டவரை நம்பாமல் செல்வத்தை நம்பி இருந்தனா அவ்வளோதான், பாதியிலே நீ நம்ம அழிவு தான் நமக்கு. என்ன, அதாவது நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு தான் நமக்கு அஸ்திபாரம், எல்லாமே அவங்க தான். அவங்கள விட்டுட்டு உன் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்பி நீ எனக்கு இவ்வளோ இருக்குது, எனக்கு அவ்வளோ சம்பாத்தியம் இருக்குது, எனக்கு அந்த வீடு இருக்குது. சில சொல்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு சென்னையில் எனக்கு என் மகனுக்கு அத்தனை வீடு கட்டி வச்சுருக்கேன், என் மகளுக்கு அத்தனை வீடு கட்டி வச்சுருக்கேன். சென்னையில் உங்கள் ஒரு தியேட்டர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்கும்பாங்க. ஒரே செகண்டில் அடுத்த நிமிஷம் நம்ம மரணம் நம்மளை சந்திக்கும் போது ஒன்றும் நமக்கு இருக்காதே. என்னத்தை நம்ம கொண்டு போகிறோம் பிரியமானவர்களை? எதுக்கு இப்படி பெருமை பாராட்டணும்? அதான் தாவீது சொல்கிறான், நீ ஏன் இப்படி உன் செல்வத்தை நம்பி உன் ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டாத. ஒரே செகண்டில் அழிஞ்சு போயிடுவ, ஆண்டவர் மறந்துட்டு இப்படி நீ பெருமை பாராட்டினான்னு சொல்லி தாவீது சொல்கிறான். அது மாதிரி பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் வந்தாலும், நமக்கு எவ்வளோ செல்வம் வந்தாலும் அதை குறித்து நம்ம பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது புல்லை போல் பூவை போல் ஒழிஞ்சு போகக்கூடியதில்ல. நம்ம நாட்களே புல்லை போல் இருக்குது, அப்போ ஐஸ்வர்யம் என்ன இருக்கும்? நம்ம இங்கே இருக்கிற நாளே நம்ம கிடைக்கிற சரீரத்தில் நம்ம ஆத்மாவே நமக்கு வாடகை தான். இந்த சரீரத்தில் ஆண்டவர் சீக்கிரத்தில் எடுக்க போகிறாங்க. எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம் சொல்லு? அடுத்தது இன்னும் வருதில் இந்த இதில் என்னென்னா, அதாவது சங்கீதம் 49:16 ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் பெருகி, ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் மகிமை பெருகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ அதை குறித்து பயப்படாத. ஐயோ, இவனுக்கு இவ்வளோ ஐஸ்வர்யம் வந்துட்டு, இவன் தர இத்தனை வீடு வாங்கி இப்படி இருக்கானே, நம்ம இப்படி இருக்குமே, எப்பவுமே நம்ம இப்படி தான் இருக்கோம், நம்ம முன்னேறலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவன் மறிக்கும் போது அவன் ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லைன்னு தாவீது ராஜா சொல்கிறான். அதனால் நம்ம எதை குறித்தோம், ஐயோ இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்கே, அவனுக்கு இவன் இவ்வளோ சம்பளம் வாங்குறான், 10 லட்சம் ரூபா வாங்குறான், நம்ம பிள்ளை 10,000 தான் வாங்குது, அப்படி கவலைப்படாத.
நீ ஆண்டவரோட நெருங்கி இருக்கும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவாங்க. ஏன்னா நம்ம ஆண்டவரை மட்டும் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்குவோம். அடுத்தவங்களுக்கு வந்தால் வரட்டும், அதில் என்ன இருக்குது? அவங்க வாழ்கிறாங்க, அதை ஆண்டவர் கொடுத்தாங்க, வாழ்கிறாங்க. இதை குறித்து நமக்கு ஏன் பயம்? இவன் இப்படி இருக்கான், எனக்கு இப்படி இல்லைன்னு ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, இதை குறித்து நீ பயப்படாதம்மா. அவன் மறிக்கும் போது அவன் கூடையா போகுது, அவன் பணம் கூட போதா, மகிமை கூட போதா, ஒன்றும் கொண்டு போகிறது இல்லையே, ஏன் நீ பயப்படுற? ஏன் கவலைப்பட? அதனால் நீங்களும் ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் அவங்கெல்லாம் ஒருவேளை பெரிய வீடு கட்டியிருக்கலாம். இப்போ எங்களுக்கெல்லாம் 1.5 சென்ட் வீடு தான். எங்கள் ஏற்ற வீட்டில் 5.5 சென்ட் 6 சென்ட் கட்டியிருக்காங்க. அதுக்காக நான் கவலைப்பட்டு பயப்பட்டுக்கிட்டா இருக்க முடியும்? ஆண்டவர் கொடுத்தது போதும். நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கொடுத்ததே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். யாரும் இவ்வளோ கட்டுறா, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நான் நினைக்கல. அது மாதிரி நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு கொடுத்தது போதும். போதும் என்கிற மனதே பக்தி உள்ள ஆதாயம்னு சொன்ன மாதிரி போதும்னு நினைங்க. நினைக்க உங்களுக்கு அதிகமாக ஆண்டவர் தருவாங்க. சங்கீதம் 62:10 கடைசியாக அந்த வசனங்கள் என்ன? கொடுமையை நம்பாதிருங்க, கொடுமையை நம்பாதிருங்க. அப்புறம் கொள்ளையில் பெருமை பாராட்டாதீங்க. அப்புறம் ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் உங்கள் இருதயத்தை வைக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொடுமையை நம்பாதீங்க. கொடுமை செஞ்சு எல்லாரும் அழிஞ்சு போகிறாங்க, அது வேண்டாம். கொள்ளை பொருளில் பெருமை பாராட்டாதீங்க. ஐயோ நான் இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டேன், எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிட்டு, எனக்கு இத்தனை லட்சம் அத்தனை லட்சம், எனக்கு அவ்வளோ நகை கிடச்சிட்டு நீங்கள் பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்காதீங்க. புரியுதா? ஐஸ்வர்யம் பெருகுனா அது மேலே உங்கள் இருதயத்தை வைக்காதீங்க. அப்படி வச்சா அழிஞ்சிரும். விருத்தியானா இருக்கட்டும், சரி ஆண்டவர் கொடுத்தது இருக்குன்னு இருக்கட்டும். அப்போ நீங்கள் கொடுமையில் மேன்மை பாராட்டக்கூடாது, கொள்ளையில் பெருமை பாராட்டக்கூடாது. என்ன கொள்ளடிக்கிறதே தப்பு, அதில் ஒரு மேன்மையா? அப்போது என்ன ஐஸ்வர்யத்தை விருத்தியானா அதில் நீங்கள் உங்கள் இருதயத்தை வைக்காதீங்க. ஐஸ்வர்யம் உங்களுக்கு நிறைய இருந்துட்டுப்பா, அதனால் நீங்கள் ஆண்டவரை மறந்து சுகபோகமாக வாழ்ந்து, ஏசு எனக்கு வேண்டாம், இந்த ஐஸ்வர்யம் போதும், நல்லா நான் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவரை மறந்துட்டு மனம் போல் வாழ்ந்துட்டு அழிவை நோக்கி போயிடாதீங்க. அதான் அதில் உங்கள் இருதயத்தை வைக்காதீங்க. ஐஸ்வர்யம் இருந்தால் இருக்கவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. எத்தனை பேர் ஏழைங்க இருக்காங்க உலகத்தில், கொடுங்க. அப்போ உங்கள் பொக்கிஷம் ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் வைப்பாங்க. ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே நீங்கள் கொடுத்த நல்ல பாடல் வசனத்துக்காக நன்றி சொல்கிறேன். நாங்கள் ஐஸ்வர்யத்தில் நாங்கள் பெருமை பாராட்டக்கூடாதுப்பா, இது நீங்கள் கொடுத்தது தகப்பனே. அதை நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவரே மனப்பக்குவத்தை கொடுங்கப்பா. இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்கள். கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர், பிளட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கிட்னியில் இருக்கக்கூடிய கேன்சர், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கேன்சர், எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுங்க தகப்பனே. பக்கவாதம் உட்பட பல நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் படுக்கை மாற்றி போடுங்க. படித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. வாலிப ஆண்கள் பெண்கள் ஆண்டவரே அவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். எல்லா மெஜாரிட்டியான வாலிப ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் மனம் திரும்பட்டும், இயேசுவை கண்டுகொள்ளட்டும். பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக மாற்றுங்க. முதலாம் மரணத்துக்கு பாத்திரவான்களாக மாற்றுங்க தகப்பனே. மக்கள் பாவத்தோடு விளையாடுறாங்கப்பா, பாவம் என்னன்னு தெரியாமல் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பாவத்திலேருந்து விடுதலையை கொடுங்க தகப்பனே. அப்பா, இந்த மக்களுக்கு ஆண்டவரை தேடக்கூடிய உணர்வுல இருதயங்களை கொடுங்கப்பா. எல்லா குடும்பத்திலையும் சமாதானம் சந்தோஷத்தை கொடுங்க. உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் நிலவட்டும். பொறுப்படுத்துக்கங்கப்பா. நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு தொழில் நிமிஷமும் புதிய கிருபையால் தாங்கி வழி நடத்திட்டு வர்றீங்களே, அதற்காக நன்றி சொல்கிறேன். பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். என் ஃபோன் நம்பர் குறிச்சிக்கோங்க, 948754949354.